வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் பியூட்டி டாக் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கான வீடியோவில் ஒல்லியாக இருக்கவங்களுக்கும் தொப்பை இருக்கும், குண்டாக இருக்கவங்களுக்கும் தொப்பை இருக்கும். ஸோ தொப்பைக்கு நம்ம தனியாக தான் கேர் பண்ணணும், அப்போ தான் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இன்னைக்கு வந்து பெல்லி எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு 7 days சேனல். 7 daysக்கு அப்புறம் உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எங்க கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிப்பாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நாள் உங்களோட மேல் தொப்பை கீழ் தொப்பை எல்லாத்தையுமே ஒரு டேப் வச்சு அளந்துக்கோங்க. அதையே 7 நாள் முடிஞ்சதுக்கப்புறமும் அளந்து பாருங்கள் எவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்கு, உங்களுக்கு எந்த அளவுக்கு தொப்பை குறையுது அப்படின்னு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் அடுத்தடுத்து இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது அப்படி பண்ணணும். நீங்கள் அது இதுன்னு பெரிய சீன்லாம் இல்லாமல் நார்மலாக எப்படி நம்ம டயட் ஃபாலோ பண்ணி வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டு டயட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு இதையும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நேரம் வார்ம் அப் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு எக்ஸசைஸுமே 30 பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பண்ணும்போது பிகினர்ஸ் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்து பண்ணுங்கள். முட்டியை டச் பண்ணி இந்த மாதிரி கீழே வச்சுக்கோங்க. ஷோல்டரை தூக்கணும், தலையை தூக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 30. ஃபஸ்ட்டு 15 வந்து ஸ்லோ, அடுத்த 15 வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து அப்படி மேவே வந்து பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நார்மல் ஆகிடும். ஸோ அடுத்த எக்ஸசைஸ் வந்து காலை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு கீழே நம்மளோட கணுக்கால் சொல்லுவோம்ல, அந்த கால் வந்து நீங்கள் தொடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தொட முடியாது, நீங்கள் ரொம்ப நாள் ஆனால் தான் தொட முடியும். என்னாலையும் தொட முடியாது, கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ வந்து தொடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நல்லா வந்து இது வந்து ஸ்டொமக்கை வந்து ப்ரெஷர் போட்டு குறைக்கிறதுக்கு பயங்கரமாக வந்து இது ஹெல்ப் பண்ணும். இந்த இடத்துல பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு எக்ஸசைஸ்க்கு அப்புறமும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்த எக்ஸசைஸு இந்த மாதிரி தலை, ஷோல்டர் அண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து பெண்ட் பண்ணிங்கன்னா நல்லா ப்ரெஷர் போடுற மாதிரி இருக்கும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள் போதும். ஒரு 5 முடியுதா, அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அடுத்து ஆரம்பிங்க. அந்த மாதிரி பண்ணுங்கள். ஆனால் கொஞ்சம் ஃபஸ்ட்டு மெதுவாக அப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் பண்ணணும். அடுத்து வந்து ஆப்போசிட்டில் வந்து நீ வந்து டச் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது சைடில் உள்ள ஃபேட்டெல்லாம் குறையும். ஃபஸ்ட்டு பண்ணும்போது ரிலாக்ஸாக மெதுவாக பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு டிஃபிகல்ட்டான எக்ஸசைஸாக தெரியாது. நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது தான் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். எல்லா எக்ஸசைஸுமே பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 15 minutes தான் ஆகும். அடுத்த எக்ஸசைஸ் வந்து இந்த மாதிரி சைக்கிளிங். அதுக்கு வந்து நீங்கள் ஷோல்டரை வந்து நல்லா இந்த மாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணிங்கன்னா நல்லா வந்து புஷ்அப் அந்த சென்டரில் வந்து நம்மளுக்கு ப்ரெஷர் போடும். இது வந்து நீங்கள் தாராளமாக 50 வரைக்கும் கூட பண்ணலாம். ரிலாக்ஸாக தான் இருக்கும் இந்த எக்ஸசைஸ் வந்து. அடுத்து வந்து இந்த மாதிரி சைடில் வந்து டச் பண்ணுங்கள். அதுவும் வந்து 30 பண்ணுங்கள். அடுத்த எக்ஸசைஸ் இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான எக்ஸசைஸ் தான். ஆனால் இது வயிற்றை சுற்றி உள்ள ஃபேட்டெல்லாம் பயங்கரமாக ரெடியூஸ் பண்ணும். சூப்பரான ஒரு எக்ஸசைஸ் இது. அதனால தான் இது கடைசியாக வச்சுருக்கேன். நல்லா பண்ணிவிட்டு பின்னாடி ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக. கடைசியாக நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ் இது தான். அப்படியே ரிலாக்ஸாக படுத்துருங்க ஒரு 5 minutes. அப்போ தான் உங்களுக்கு பாடி நார்மலாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸை நீங்கள் மறக்காதீங்க. 7 நாள் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பாக எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எவ்வளோ ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. என்னோட டெய்லி அப்டேட்ஸ் கூட தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லை கிளிக் பண்ண மறக்காதீங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.